ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2012 ஒரு ஹிந்தி கேங்ஸ்டர் கிரைம் ட்ராமாவாக வெளியான கேங்ஸ் ஆஃப் வாசேப்பூர். இது பாகம் 1 மட்டும்தான் நம்ம இந்த விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 3 தலைமுறைகளாக நடக்கிற ஒரு பழிவாங்கும் படம் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே வாசேப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துல கும்பல் கும்பலாக அடியாட்கள் துப்பாக்கி வெடிகுண்டு எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு ஃபைசல் கான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவன் இருக்கிற வீடு கம்ப்ளீட்டாக அவனை போட்டு தள்ளிடணும், அந்த வீட்டையே கம்ப்ளீட்டாக மொத்தமாக வெடித்து தகர்த்தரணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க. இவங்க கடைசியாக அவன் வீடை சுத்து போட்டு கடைசியாக சரமாரியாக சுடுறாங்க. வெடிகுண்டு எல்லாத்தையும் எடுத்து சரமாரியாக அவன் வீட்டில் வீசுகிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சும் உள்ளேருந்து எந்த சத்தமே இல்லை. உடனே ஒரு நபருக்கு கால் பண்ணி, அவருடைய பேர் ஜேபி சிங், அவருக்கு கால் பண்ணி, தலைவரே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபைசல் கானை போட்டு தள்ளிட்டோம், இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் பேப்பரில் நியூஸ் வந்தால் தான் எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இறந்து கிடக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியும், அவன் இப்போ உயிரோட கிடையாது, வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகும்போது போலீஸ் செக் போஸ்ட்டில் போலீஸ் இவங்களை வழிமறித்து நிறுத்துது. அங்கேயே ஒரு ஷூட் அவுட் ஆரம்பிக்குது. அந்த இடத்தையே அப்படியே ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி ஜனவரி 2004 நடக்கிறதாக அந்த சீன் காமிக்கப்பட்டு டக்குன்னு அங்கேயே டைட்டில் கார்டு போடப்படுது. படத்தில் முதல்லையே இந்த வாசேப்பூர் அப்படிங்கிற பகுதி ஒரு காலத்தில் பெங்காலுக்குள்ளே இருந்து இந்தியாவுடைய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பீகாருக்குள்ளே போய் இறுதியாக 2000 இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. இப்போ அந்த வாசேப்பூர் அப்படிங்கிற பகுதியில் அழகான விளைநிலங்கள் நிறைய இருக்குது. விவசாயிகள்லாம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. வெள்ளைக்காரன் கையில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த தருணத்தில் வெள்ளைக்காரன் இங்கே நிலக்கரி நிறையாக இருக்குது, அதனால் நம்ம இதை நிலக்கரி சுரங்கமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து நிலங்கள், அந்த விளைநிலங்கள் எல்லாத்தையும் கையகப்படுத்தி அவன் நிலக்கரி சுரங்கமாக மாற்றுறான். இப்போ இந்த ஊருக்குள்ள சுல்தானா குரேஷி அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளக்கார கும்பல், அதாவது ஒரு கொள்ளக்காரன், அவன் அந்த கும்பலுக்கு தலைவன். அவன் வெள்ளைக்காரங்க தானியங்களை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த ட்ரெயினை வழிமறித்து அந்த தானியங்கள் எல்லாத்தையும் இவன் அபகரிக்கிறான். வெள்ளைக்காரங்க சைடை பொறுத்தளவுக்கு ட்ரெயினை நிறுத்தி நம்ம தானியங்கள்லாம் கொள்ளையடிக்கிறது இந்த சுல்தானா குரேஷி அப்படிங்கிற நபர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்படி போகும்போது இந்த சுல்தானா குரேஷியுடைய பேரை யூஸ் பண்ணியே ஷாகித் கான் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரும் ஒரு சின்ன ஒரு டீம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவரும் போய் இந்த மாதிரி இந்த ட்ரெயினை நிறுத்தி கொள்ளையடிக்கிறார். இதில் இந்த சுல்தானா குரேஷிக்கு பயங்கர கோபம். என் பேரை யூஸ் பண்ணி அவன் திருடிக்கிட்டு இருக்கான், என் வெள்ளைக்காரங்களை பொறுத்தளவுக்கு நான் தான் திருடி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவனை குடும்பத்தோடு போட்டு தள்ளுங்கப்பா அப்படின்னு இவர் சொல்ல போக கடைசியில் அந்த ஷஹீத் கானுடைய கூட இருந்த மொத்த நபர்களையும் இந்த கும்பல் போட்டு தள்ளுது. ஷஹீத் கான் மட்டும் கடைசி தப்புச்சோம் பொழைச்சோன்னு வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அப்போ அவருடைய மனைவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நேர்மையான வாழ்க்கையை வாழ்வோம், கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம், இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல போக, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாத்தையும் வெள்ளைக்காரன் கையில் வந்து இருந்த ஒரு தருணம் அது. அதனால அந்த நிலக்கரி சுரங்கத்திலேயே இந்த ஷாகித் கான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு லேபரா. ஒரு நாள் இவருக்கு இவருடைய மனைவி பிரசவ வழியில் இருக்கிறதாகவும் ரொம்ப மெடிக்கல் காம்ப்ளிகேஷனான ஒரு கேஸாக அது மாறி போச்சு, அதனால் உங்களை இம்மீடியட்டாக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது ஒரு நபர் மூலமாக. ஆனால் சுரங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து அடியாள், வேலையை பாரு, எங்கே போகிறப்போ, உலகத்திலே உங்களுக்கு மட்டும் தான் குழந்தை பிறகுதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க போய் கடைசியில் அந்த அடியால் அடித்து கொன்னுடுறாரு இந்த ஷாகித் கான். அவனை கொண்டுபிட்டு சரி ஓகே வீட்டுக்கு வந்து மனைவியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவர் வர்றதுக்குள்ளேயே இவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. ஒரு அழகான ஒரே ஒரு ஆண் குழந்தையை மட்டும் இவருக்கு பெற்று கொடுத்துட்டு, அந்த பிறந்த குழந்தையுடைய பேர் தான் சர்தார் கான். இப்போது இவருடைய மகன் சர்தார் கான், இவருக்கு ஒரு கசின் ஒருத்தங்க இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கை. அந்த பையன் ஒரு 3-4 வயசு பையன், அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறான் பெரிய பையனாக. இப்போது ஒரு தருணத்தில் வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கி இவ்வளவு நாளாக கையில் வச்சுருந்த நிலக்கரி சுரங்கத்தை எல்லாத்தையும் இனிமேல் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய கையில் ஒப்படைச்சிட்டு வெள்ளைக்காரங்க போயிடுறாங்க. அப்படி நிலக்கரி சுரங்கத்தை கையில் வாங்கின ஒரு முக்கியமான தொழிலதிபர் தான் ராமாதீர் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். அவர் இந்த ஷஹீத் கான் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு நீ எனக்கு அடியாள் மாதிரி கூடையே இரு, என்னுடைய நிலக்கரி சுரங்கத்தை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவருக்கு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலை கொடுக்க, இவர் மக்களை எந்த அளவுக்கு வாட்டி வதச்சி வேலை வாங்கி முதலாளிக்கு லாபத்தை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்குறார். சரி பையன் இந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிறான், ஒரு பொறுப்புணர்ச்சினால தான் இருக்கான் அப்படின்னு அந்த ராமாதி நினைக்க போக ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிய வருது,
இவன் கூடிய விரைவில் நம்மளையே போட்டு தள்ளிட்டு இந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு மொத்தத்துக்குமே இவன் ஓனர் ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறான் அப்படின்னு அவருக்கும் தெரிய வருது. இதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஷாஹித் கானை கூப்பிட்டு, நீ வாரணாசிக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன், உடனே கிளம்பி போ, அங்கே போய் உனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் வேலை ஒன்று இருக்குது, அதுக்காக தான் நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவரை அங்கே அனுப்பி அங்கே ஒரு நபரை வச்சு இவரை போட்டும் தள்ளிடுறாரு. இப்போ அவனை போட்டு தள்ளியாச்சு, அவன் பையனும் அவனுடைய கசினும் மட்டும்தான் அங்கே வீட்டில் இருப்பாங்க, அவங்களே முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபரையும் அனுப்புகிறாரு அந்த ராமாதீர் சிங். இப்போ அந்த போட்டு தள்ளுறதுக்காக வந்த நபர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு போய் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு அப்ஸ்காண்ட் ஆகி போயிடுறாங்க. இது நான் போகிறதுக்குள்ளே அவங்க ஓடி போயிட்டாங்க தப்பிச்சு அப்படின்னு போய் நம்ம ராமாதீர் சிங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற பயத்தில், பாஸ் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அவங்க 2 பேர்த்தையும் கண்டம் துண்டமாக வெட்டி நானே புதைச்சிட்டேன் அப்படின்னு போய் ஒரு பொய்யையும் சொல்லிடுறான் அந்த வந்த நபர். இப்போ கதைக்களம் 20 வருஷம் கழித்து ட்ராவல் ஆகி போகுது. இப்போ நம்ம ஷாஹித் கானுடைய பையனாக இருந்த அந்த சர்தார் கான் இப்போ அவன் ஒரு மிகப்பெரிய டான் மாதிரி அந்த ஏரியாவை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ரவுடியாக பார்க்குறவங்க எல்லாத்தையும் கொடூரமாக குத்தி கொலை செஞ்சு சுட்டு கொலை செஞ்சு அப்படி ஒரு நபராக உருவெடுத்து நிற்கிறான். இதுக்கப்புறம் இவனை போட்டு தள்ளுறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்காங்க, பல பேரை போட்டு தள்ளணும் தான் அப்பாவுடைய இறப்புக்காக அப்படின்னு சொல்லி இவன் காத்துக்கிட்டு இருக்கான். இறுதியாக இதில் யாரை முதல்ல போட்டு தள்ளினது, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதையும் சரி, இந்த படத்துடைய திரைக்கதையும் சரி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அனுராக் கைஷ்யப், ஆனால் இந்த படத்தை எழுதுனது அனுராக் கைஷ்யப்பும் சரி, அகிலேஷ் ஜெய்ஸ்வாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. உண்மையாக அனுராக் கைஷ்யப் இந்தியாவில் ஒரு உலக அளவுக்கு ஒரு அற்புதமான படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படிங்கிற பேர் அவருக்கு வாங்கி கொடுத்த படம் இதுதான். இதுவும் சரி, இந்த பாட்டும் சரி. எப்படி காட்ஃபாதர் படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம்னா எப்படி எடுக்கணும்னு ஒரு மைல்ஸ்டோன் படமாக நிற்குதோ, அந்த மாதிரி பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஷோலே படத்துக்கு அப்புறம் ஒரு கேங்ஸ்டர் படம் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் படம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐடியல் ஃபிலிமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தியான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக அவருடைய காட்சி அமைப்புகள் ஒன்று வச்சதாகட்டும், அவர் இந்த படத்துக்கு பண்ண காஸ்டிங் ஆகட்டும், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நடித்த அவ்வளோ பேரும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த சர்தார் அப்படிங்கிற அந்த சர்தார் கான் அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண மனோஜ் பஜ்பேயுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, திக்மன்ஷு தூலியாவுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, ரீமா சென் ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அதே மாதிரி நவாசுதீன் சித்திக்கு ஃபைசல் கான் ஒரு ரோலை பண்ணியிருப்பார். சும்மா வெளுத்து வாங்கியிருப்பாங்க எல்லாரும். இவங்க 4 பேருமே நான் ரொம்ப குறிப்பிட்ட கதாபாத்திரமாக நான் சொல்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா அந்த படத்தில் நடித்த அவ்வளவு பேருமே அந்தந்த கதாபாத்திரமாகவே நின்றுருப்பாங்க. அப்படி ஒரு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்தது. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் சரி, அதுக்காக இவங்க பண்ண சவுண்ட் டிசைனிங்கும் சரி, வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துடைய இசையை கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த 3 பேருடைய ஒர்க்குமே. ஆக்ஷன் கொரியோகிராஃபிலாம் இந்த படத்தில் கத்தியில் குத்துறதாக இருக்கட்டும், துப்பாக்கியில் சுடுறதாக இருக்கட்டும், இல்லை வெடிகுண்டை வீசி தெறிக்க விடுற சீனாகட்டும், இது எல்லாமே சும்மா சினிமா படமாக பார்க்குற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்காது. அவ்வளவு ராவாக எடுத்திருப்பாங்க. ரத்தம் தெரிக்கக்கூடிய வகையில் ஒரு சீனும் படமாக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு மிரட்சியை நமக்குள்ளே கொண்டு வரும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் எல்லா விஷயங்களும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைனிங் அவங்க பண்ண விதங்கள்லாம், இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் தெரிக்கிற சத்தமாகட்டும், இந்த பாமெல்லாம் பிளாஸ்ட் ஆகிற சத்தமாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளவு சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஈவன் சின்ன சின்ன மைன்யூட் சவுண்டு கூட அவ்வளவு சூப்பராக அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை அற்புதமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இந்த படம் ரீ ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அதே நம்மளுடைய ஜிவி பிரகாஷ்குமார் தான் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான கம்போசிஷன். எனக்கு இந்த படத்துடைய சில குறிப்பிட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெல்லாம் அவர் போட்ட ரீ ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது குவென்டின் டாரண்டினோ படங்கள் தான் ஞாபகம் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கக்கூடிய கொடூரமான காட்சி ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மியூசிக் ரொம்ப ஜாலியாக ஒரு பிஜிஎம் ஒரு ரீ ரெக்கார்டிங்கை வாசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்டை ஜிவி இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. காட்சிகள் ரொம்ப கொடூரமாக நகண்டுக்கிட்டு இருக்கும், குத்தி குடலை உருவுற அளவுக்கு இங்கே சீன் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார் ஒரு மியூசிக்கை. இந்த படம் நெடுகிலும் அந்த மாதிரி அற்புதமான மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்லணும். நாலாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ராஜீவ் ரவியுடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்காவான கேங்ஸ்டர் ட்ராமா எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்படி தாங்க எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உதாரணமாக இந்த படம் வந்ததுக்கான காரணமே இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி தான். பயங்கர ராவான ஒரு சினிமோட்டோகிராஃபி.
இந்த படத்தில் நிறைய சிங்கிள் ஷாட்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்தளவுக்கு அற்புதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் இருக்குது. அங்கங்கே சில அடல்ட் கான்டென்ட்டும் இருக்குது. அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் அமேசான் பிரைம்லேயே உங்களுக்கு சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.